Hello friends, welcome back to me and Milk Creations. இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான டேஸ்டான பாதாம் கேரட் பாயசம் தான் பார்க்க போறோம். இந்த பாயசம் பண்ண பாத்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை குக்கர்ல வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுமே பாதாம் ஒரு 15 பாதாம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வெந்நீர்ல கொதிக்க விட்டீங்கன்னா தோல் ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா நைஸா அரைச்சிடலாம். ஸோ ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அரைக்கிறதுக்கு நீங்க கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க. பாத்தீங்கன்னா நான் நல்லா நைஸா அரைச்சிட்டேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடுங்க. இதுல முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டுக்கோங்க. இதுல நீங்க முந்திரி பருப்பு இல்லாம ட்ரை கிரேப்ஸ் அப்புறம் பாதாம் நீங்க கட் பண்ணி போடலாம், பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். உங்க வீட்ல குங்குமப்பூ இருந்தா கூட நீங்க அதை கூட ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். ஸோ நல்லா முந்திரி பருப்பு லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம தனியா கிண்ணத்துல எடுத்து வச்சிடலாம். அதே பேன்ல நம்ம அரைச்சு வச்ச கேரட்டையும் பாதாமையும் சேர்த்துடலாம். இப்ப கொஞ்சமா பால் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 10 மினிட்ஸ் கைவிடாம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். கேஸ் நீங்க மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, அப்பதான் அடி பிடிக்காது. ஸோ பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ரொம்ப திக்காகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியும். இதுல சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ லாஸ்டா இறக்கும் போது பால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயசம் பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பாயசம். நீங்க உங்க குழந்தைங்களுக்கு எல்லாமே தைரியமா கொடுக்கலாம். ஸோ ஃபைனலா நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ எம்மி அண்ட் டேஸ்டியான கேரட் பாயசம் ரெடி. உங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.